ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. பிரியமானவர்களே, இயேசுப்பா சொல்றாரு, முதலாவது ராஜ்யத்தை தேடு, முதலாவது தேவனை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள்னா கர்த்தர் எதை குறித்து சொல்றாரு? உங்களுக்கு இருக்கிற உலக தேவைகள், உலக பாரங்கள், உலக கஷ்டங்கள், உலகத்தில் இருக்க உபத்திரவங்கள், இவைகள் எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணப்படும். தேவைகள் எல்லாமே உங்களுக்கு சந்திக்கப்படும். அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது தெரியுமா? முதலாவது நீங்க தேவனுடையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது. நம்ம பண்ற தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது, கர்த்தர்கிட்ட போகும்பொழுது எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இதை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாரு, உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். உன்னுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, அது எவ்வளவு பெருசா இருக்கட்டும், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், பாரமா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், அதை நான் சந்திக்க, அதை நான் உனக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, தேவனை தேடணும், ராஜ்யத்தை தேடணும், ஆண்டவரை தேடுகிற உள்ளம் கொண்டவராக இருக்கணும், கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு முதலாவது இருக்கணும். இப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் நோக்கி பார்ப்பார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மேலதான் ஆண்டுடைய கண்கள் இருக்குமே. ஸோ நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஏசப்பாவை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ராஜ்யத்தை தேடினா ராஜ்யத்திற்காக என்ன செய்யணும்? ராஜ்ய பணின்னு இருக்கு, கர்த்தருடைய ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, அதற்கு நான் என்ன செய்யணும்? ஸோ அப்போ இதெல்லாம் நான் பார்த்து கொண்டா தேவன் என்ன பார்த்து கொள்வாராமே. அப்ப இதை எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு முதலாவது கர்த்தரை தேடுங்க. நீங்க கர்த்தரை தேடினா உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். நீங்கள் வாயை திறந்து கேட்காமலே உங்களுக்கு என்ன தேவையோ தேவன் உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கார். அது சின்னதோ பெருசோ எதுவா வேணா இருக்கட்டும். நீங்க நினைச்சு கொண்டு இருப்பீங்க, இதெல்லாம் யாராலுமே சந்திக்க முடியாது, என்னுடைய பிரச்சனைகளை யாராலுமே சால்வ் பண்ண முடியாது. இல்ல, கர்த்தர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை உங்களுக்காக அதை தீர்த்து வைப்பார். உங்களுடைய பார்வைக்கு தான் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குமே தவிர மற்றபடி அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையுமே சரி செய்வார். உங்களுக்காக மாத்திரம் சகலத்தையும் செய்து முடிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நீங்க அவரையே பிடித்து கொண்டுங்க, நீங்க அவரையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையுமே செய்வார். அதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஒருவேளை முதல் தடவை இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், பரவாயில்ல. நீங்க செய்ய வேண்டியதால ஏசப்பாவை தேடுங்க. உங்க பிரச்சனையை தேவன் சால்வ் பண்ணுவார். உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவர் சொல்வார். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். மழை போன்ற பிரச்சனைகள் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதை உங்களுக்காக சந்திக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நீங்க அவரோடு கூட இருங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். அதான் தேவன் சொல்றார், நீ என்ன பிடிச்சுக்கோ, நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட கேளு, உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தை மூலமாக, இந்த சப்தத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து துவண்டு போகாதீங்க. இந்த பிரச்சனையை எப்படி சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு சோர்ந்து காணப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார். சகல காரியத்தையும் தேவன் உங்களுக்காக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீங்க கூட இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையுமே அவர் உங்களுக்காக செய்வார். நீங்க கர்த்தரை பிடித்து கொள்வது மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வேலை. அது ஒண்ணுதான், நீ என்ன தேடு, நீ என்ன பிடிச்சுக்கோ, என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்கிட்ட கேளு, என்கிட்ட முழங்கால் போடு. உனக்கு தேவைகள் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், நான் இதை சந்திப்பேன். அந்த தேவைகள், அந்த உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருசா இருக்கு, அதை பார்த்துதான் நீங்க பயந்து கொண்டு என்ன செய்வது, ஏது செய்வது, யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடு, உடைய பிரச்சனையை நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த சத்தத்தின் மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கார். இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதமாய் மாறும். விசுவாசம்னா ஒன்றுமில்லை, நான் செபித்தா, நான் கேட்டா, நான் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டா உடனே அவர் என்னுடைய ஜெபத்திற்கு கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார். அவ்வளவுதான். நான் கேட்டா அவர் எனக்கு கொடுப்பார். இதுதான் விசுவாசம். நீங்க இப்படி விசுவாசித்து சந்தேகப்படாம கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது கட்டாயம் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை அதிசயமா சந்திக்க போகிறார். உங்க பிரச்சனைகளை இன்னைக்கே தீர்த்து வைக்க போறார். இன்னைக்கு ஒரு விசை நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உடனே உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேவன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கே அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிச்சு நம்ம இப்ப கர்த்தரை நோக்கி அவர்கிட்ட ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தரே, மகிமையிலே வாசம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனின் பலனானவரே, ஆண்டவராகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசித்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள் என்று உடைய வார்த்தை இருக்கிறது. அதை விசுவாசித்து உம்மை நோக்குகிறார்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி நிற்கிறார்கள் ஆண்டவரே, உடைய முகத்தை தேடி நிற்கிறார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே அப்பா. அதோ மலை போன்ற தேவைகள், பெரிய தேவைகள், கடல் போன்ற பிரச்சனைகள், அலையலையா எழும்பி வரும் போராட்டங்கள், இதெல்லாம் பார்த்தவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, கிருபையானவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்ப. அந்த பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த நபர்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அலையா எழும்பும் பிரச்சனைகள் அமிழ்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உபத்திரவங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மனிதர்கள் கிட்டேந்து வர அந்த பயங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடல்லே ஆசீர்வாதம் வரட்டும், உடல்லே ஒரு சுக தங்கட்டும் இயேசுவின் நாமத்தாலே. பிசாசுகள் எல்லாம் துரத்தப்படட்டும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் பிசாசு பிடித்திருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் வியாதியில் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தாலே நான் பிசாசை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தாலே. அந்த வியாதியை நான் கட்டிந்து கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உம்மை நோக்கி கதறுகிற எல்லா ஜனங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. அந்த ஜனங்களுடைய பிரச்சனை மாறட்டும், அந்த ஜனங்களுடைய கவலை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் செய்வீராக. அபிஷேக நாதனே செய்யுங்க, ஆறுதலின் தேவனே செய்யுங்க, சகலத்தையும் செய்யுங்க. இப்படி கரம் இருக்கட்டும். இம்மானுவேலராகிய கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்து ஜனங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை எல்லாம் கேட்டீர், ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டீர், அவர்களை நீர் மேன்மையாக வைக்க போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இயேசுவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.